நேற்று மாலை நடந்த பிஎஸ்பி கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் படுகொலை செய்தவர்கள் காவல் நிலையத்திலே சரணடைந்ததாக செய்திகள் வந்திருக்கிறது. அதிலே உண்மையான குற்றவாளிகள் சரணடையவில்லை. யாரெல்லாம் கொலை செய்தார்களோ அவர்கள் இல்லாமல் வேறு நபர்கள் சரணடைந்ததாக அனைவரும் சொல்லுகிறார்கள். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரையில் தமிழ்நாடு காவல்துறை விசாரணை நடத்தினால் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை என்று நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் ஐயப்போடு இருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசு மத்திய புலனாய்வு துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்திலே ஏன் இந்த படுகொலை நடந்தது, அரசியல் காழ்ப்புணர்ச்சியா அல்லது வேறு என்ன காரணம்? தமிழகத்தை பொறுத்தவரையில் படிக்கின்ற 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் முதல் ஒரு கட்சியினுடைய தலைவர் வரையில் பட்டியலின மக்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றது, கட்சியினுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக பட்டியல் சமூகத்தை சார்ந்த கட்சியினுடைய தலைவர்களை மட்டும் குறி வைப்பதன் காரணம் என்ன, இதில் யாரெல்லாம் இதில் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இந்த சமூகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த சிபிஐனுடைய விசாரணை தேவை என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு அவர் எங்களை விட்டு மறைந்திருந்தாலும் அவருடைய உடலை அவருடைய கட்சி அலுவலகமான பெரம்பூரிலேயே அடக்கம் செய்வதற்கு இந்த அரசு உதவி புரிய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மறைந்திருக்கின்ற சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இந்த உடலை பொதுமக்கள் பார்வைக்காக அரசு இடத்தில் வைத்து அவருடைய அடக்கம் கட்சி அலுவலகம் அருகே வைப்பதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து தமிழகத்திலே கள்ளசாரம் விற்பவர்களுக்கும் கஞ்சா விற்பவர்களுக்கும் பாதுகாப்பு இருக்கின்றது. இந்த சமூகத்திற்காக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற போராளிகளுக்கு தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு ஐயம் இன்றைக்கு எல்லோருடைய மனசிலே நிறைந்திருக்கின்றது. ஆகவே தமிழ்நாடு முழுக்க சாதாரண கட்சியினுடைய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்றுதான் எங்களுடைய வேதனையாக இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற காவல்துறை, இங்கு இருக்கின்ற உளவுத்துறை செயலிழந்து விட்டதா? ஏன் இதை முன்கூட்டியே தகவல் கொடுக்கவில்லை அல்லது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. இதேபோல் பல்வேறு படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. சட்டம் ஒழுங்கு சீரழிகிறது என்று அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதற்கு சாட்சியாகத்தான் ஒவ்வொரு கொலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அரசு உடனடியாக இரும்பகரம் கொண்டு இது போன்ற படுபாவிகளை அடக்க வேண்டும். நடந்திருக்கின்ற இந்த படுகொலைக்கு உண்மையான குற்றவாளிகளை நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும். அவர்களுக்கு SC/ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். மீண்டும் இது போல் மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்களுக்கு இது போன்ற அச்சுறுத்தல் இல்லாமல் இந்த மக்களுக்காக போராடுகின்ற தலைவர்களுக்கு இந்த அரசு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இதற்கு நியாயம் தேவை. அதே நேரத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய உடல் அடக்கம் மிக அமைதியான முறையில் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதற்கு அரசு முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு வழங்க வேண்டும். காவல்துறையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று
புரட்சி மரம் சார்பிலே இங்க நான் கேட்டுக்கொள்கின்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.